வாரம் அறிமுகமாகும் இன்னொரு கலைஞர், மிமிக்ரி கலைஞர், மாத்தலை உக்குவலையை பிறப்பிடமாக கொண்ட கலைஞர் தான் இவர். ருஷாந்தன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கம் ருஷாந்த். நாங்க விஜய் என் நெஞ்சில் குடியிருக்கும் தன்பார்ந்த ரசிகர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் ஒவ்வொரு வீட்டில இருக்கிற என்னோட குட்டி குட்டி நண்பர்களுக்கும் வணக்கம். நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நான் நீ கேட்கணும். வந்து கத்துறோம்பா, என் பேச்சு ஒண்ணு கேட்கறான்ல, இதுல நீ வேறையா? பார்க்கதான நான் பாடு சைலண்ட் பாடுனேன்னு வச்சுக்கணும், செம்ம ஹிட்டுங்கன்னா செம்ம ஹிட்டு. தம்பி 2 பேரும் பாடு. அடிச்சா தாங்க மாட்டேன் தம்பி, நீ அடிச்ச கூட தாங்கிடலாம்ப்பா, ஆனா நீ அடிச்சாதான் தம்பி, அது என் வாயில சொல்ல மாட்டேன், அது மக்களுக்கு தெரியும். ஆமா, நீ அடிச்சதுக்கு வந்து என்ன பண்ணுவ, அதை மட்டும் சொல்லு. நான் அரசியலுக்கு வந்தேன்னா என் நெஞ்சில் குடியிருக்கும் குடியிருக்காத வாடகைக்கு இருக்கும் எல்லா ரசிக பெருமக்களுக்கும் வீட்டுக்கு ஒரு டிவிடி பிளேயரும் சுறாப்பட டிவிடி இலவசமா கொடுப்பாங்க தம்பி. அதோட சேர்த்து ஒரு விஷ பாட்டில் கொடுப்பேன், குடிச்சிட்டு சந்தோஷமா சாகிட்டு. என்னோட சுறாப்படத்தை பார்த்துட்டு தம்பி, மீன் தொட்டில மீனெல்லாம் வெளியே கொஞ்சம் தற்கொலை பண்ணிச்சுட்டா. ஏன் தம்பி இப்படி பண்ற? சரி தம்பி, நான் கையால் அனுப்பிட்டு இருக்கு, நான் வந்து கால்வாயில் தேட்டர் சும்மா போய்கிட்டே இருக்கேன். ஆமாம் தம்பி, நாங்களும் தேட்டர் கிட்ட வந்துட்டு போய்கிட்டே இருப்போம். அதுக்கும் மீட்டிங்க என்ன தம்பி? ஆமா, அதுதான் வாங்க அந்த வீடா கிடைக்கும். தம்பி வீடு உங்களுக்கு துப்பிட்டு வந்து பேசுப்பா. அது என்ன தம்பி 9 டேஸ்ட் சரி தம்பி, ஆடாது. அரசியலுக்கு வந்து என்ன பண்றது, அது மட்டும் சொல்லு. என்ன எங்க ஆட்கள் கஷ்டப்பட்டு தெரியும் தம்பி. உங்க ஆட்டை ஒண்ணு நல்லா வளர்த்துருக்காப்பா, ஆட்டாவை கேட்டேன்னு சொல்லு. நீ கிளம்பு. அடுத்தத வாங்க தம்பி. நம்ம சிம்பு, பாதனோட வழி தெரியுமா அவனுக்கு? பாதனோட வேலை தெரியுமா? இவனுக்கு அம்மா சித்திரம் நீர் விட்டுருக்கானா, இல்லை அப்பா சித்திரம் நீர் விட்டுருக்கானா, தம்பி சித்திரம் தம்பி அப்படின்னு நீர் விட்டுருக்கானா? இல்லை, வேல்யூ இல்லை. என்ன மொத்தம், என்ன ஜாதி, என்ன பிளட் தெரியுது, யாரோ ஒரு பொண்ணுக்காக உயிர் விடுறாங்க. அதுதான் லவ். அது ஒரு பெயின், அது ஒரு வழி தம்பி. எதுவும் தப்பா எதுவும் கேட்டோம்னாப்பா, ஏதாவது சொல்றேன். அரசியலுக்கு வந்து என்ன பண்ணுவ, அது மட்டும் சொல்லு. நான் அரசியலுக்கு வந்தேன்னா இந்த பசங்களை ஏமாத்திட்டு போற பொண்ணுங்களை கண்டுபிடிச்சு அந்த பசங்களோட சேர்த்து வைப்பேன். இதுக்குதான் நீங்க பக்கம் பக்கம் டயலாக் பேசுவீங்க. அடுத்ததா வாங்க ஜெய் தம்பி. இன்னப்பெருமா அவரு ஒன்ன பார்த்து கூப்பிட்டுருக்கலாம்ல, இல்லாட்டி சித்தனை பார்த்து கூப்பிட்டுருக்கலாம்ல, ஏன் நம்ம காசியை பார்த்து கூப்பிட்டுருக்கலாம்ல, என்ன பார்த்து கூப்பிடுறாருன்னா காரணம் இல்லாம ஒண்ணு கூப்பிட்டு என்ன அவன் வருஷத்துக்கு 4 படம் நடிக்கிறான். நீ 4 வருஷத்துக்கு ஒரு படமும் நடிக்கிறது இந்த ஒரு காரணம் போதாத? ஆமா, ஏன் என்ன கூப்பிட்டீங்க? இல்ல தம்பி, அரசியலுக்கு வந்து என்ன பண்ணுவேன், அது மட்டும் சொல்லு. நான் அரசியலுக்கு வந்தேன்னா நான் தானே அடுத்து இந்தியாவோட சிஎம். அது எப்படி தம்பி அவளை கண்டிப்பா சொல்றேன்? இல்ல, இந்தியாவோட சிஎம் அவருந்தா என்னென்ன பண்ணணும், எல்லை மக்களை காப்பாற்றுற மாதிரி ஒரு படம் பண்ணணும், அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுற மாதிரி ஒரு படம் பண்ணணும், அதுக்கப்புறம் இந்தியாவை காப்பாற்றுற மாதிரி ஒரு படம் பண்ணணும். அதுக்கு போதுங்க இந்தியாவில சிஎம் ஆக்கி விட்டுருவாங்க. நல்லா புரிஞ்சு வச்சிருக்க தம்பி தமிழ் மக்களை. அடுத்தது வாங்க தம்பி நம்ம தனுஷ் தம்பி. தம்பி குழந்தைங்க எல்லாம் சுக பாக்குறாங்க, பயங்காட்டாது. ஏன் கூப்பிட்டீங்க? தம்பி பீச்சில் சுண்டு வைக்க ஆள் எடுக்கிறாங்களா? வாரியா தம்பி? திவ்யா திவ்யா பாருடா, இத்தாண்டா பிரச்சனை. திவ்யா நமக்குள்ள ஒரு சுண்டல், நமக்குள்ள ஒரு கருத்தல் அப்படின்னு இருந்துடா. சரி சொல்லுடா சொல்லுடா சொல்லுடா. இவனை பிடிச்சி கொல்லுங்கடா. யாரா லூசு பையன்? நீ கிளம்பு தம்பி. அடுத்ததா இந்த லூசு பையனுக்கு பொண்ணு கொடுத்த மகராசு சூப்பர் ஸ்டாரு நாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கோம் பெரியவர்களே, தாய்மார்களே, சிறப்பு விருந்தினர்களே, நடுவர்களே, தொகுப்பாளர்களே, கமலுக்கு அப்புறம் என்னோட வெறும் நம்பர் கூட சொல்லலாம், ப்ரொடியூசர் நித்யானந்தன் அவர்களே, என்ன வாழ வைத்த தெய்வங்களே, உங்க எல்லாருக்கும் வணக்கம். நம்ம நித்யானந்தன் சொன்னாங்க இந்த மாதிரி ஜெயிக்கலாம் வாங்க, சீசன் 2 பண்றோம், ரஜினி உன்னால வர முடியுமா சொல்லி கேட்டாங்க. இல்லை, ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் இருக்கு, என்னால வர முடியாது சொல்லி சொன்னேன். இல்லை, நீ கண்டிப்பா வரணும் சொல்லி சொன்னாங்க, என்னால மறக்க முடியல. ஏன்னா நம்பு கூட்டாளி நித்யானந்தன். சரி சொல்லி ஜெயிக்கலாம் சொல்லி சொன்னா இல்லை என்ன சொல்லி கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க இல்லை ஜெயிக்கலாம் சொல்லி சொன்னா படம் ஜெயிக்கிறதா இல்லை பரிசு ஜெயிக்கிறதா சொல்லி கேட்டேன். இல்லை, மக்களோட மனசை ஜெயிக்கிறது நிகழ்ச்சி சொல்லி சொன்னாங்க. மக்கள் மனசு ஜெயிக்க
மக்களோட மனசு கேட்கிற எந்த நிகழ்ச்சாலும் வரவு சொல்லி சொல்லி அவங்க முன்னே பேசிக்கிட்டு நமக்கு அவார்டு ரிவார்டு எல்லாம் அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் மக்களோட கைத்தட்டு அதுதான் பெஸ்ட் அவார்டு அது கிடைக்குது சொல்லி சும்மா வேற என்ன நிகழ்ச்சி பண்றாங்க ஒரு நடிகமா எனக்கு தெரியுது எவ்வளவு கஷ்டம் சொல்லி ஈச் அண்ட் எவ்ரி ஒன் சூப்பர் ஃபேண்டாஸ்டிக் நைஸ் தேங்க்யூ மிச்சம் எல்லா போல உங்களுக்கு என்னைக்கு சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும் சொல்லி 51 இதோட நானும் முடிச்சுக்கிட்டேன் அஸ்கலுக்கடி லாலா சுந்தரி கோலத்துப்புற கொய்ய ஐயோ